ஒரே தடவை தான் சாவு. அப்போ நீ போய் தனியா சாவு. இப்போ நீ மூடு. சரோ, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே. ஹே buddies, ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. அதான பயமே. கடந்த 2 வாரமா இந்த வீட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டில் கல்யாணம் நடந்தது. ஸோ இந்த வீட்டில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பொருள் இருக்கும். எல்லா பொருளையும் சுருட்டுறோம். தாய்லாந்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்றோம். சரோ, எஸ் பாஸ். வாங்க போலாம். ஐயோ, டேய், ஏன்டா கத்துற? நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் திருட வந்துட்டான்டா. டேய், இவன் திருட வரலடா, சாக வந்திருக்கான்டா. ஐயோ, டெத்து கேஸ் ஆக்கிடுவோம் போலியே. டேய் என்னடா சொல்ற? டேய், இப்ப மட்டும் இவன் செத்தான வையே, நம்ம தான் இவனை கொன்னுட்டோம், இவன் நகையெல்லாம் பறிச்சிட்டோன்னு கேஸ திருப்பி போட்டுருவாங்கடா. அப்புறம் பெயில்லாம் இல்ல, ஜெயிலு தான். ஐயோ ப்ரோ 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 வாழ வேண்டிய வயசுல நீங்க சாவலாமா? நீ ஏன்டா திக்குற? பயத்துல வந்து நல்ல வேலை, கரெக்டான டைம்ல வந்து நாங்க காப்பாத்தணும். இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? என் வீட்டு மாடிப்படி ஏறி வந்துருக்கீங்கன்னா நீங்களாம் திருட்டு பசங்களாக தான் இருப்பீங்க. உங்களெல்லாம் போலீஸ் கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் காப்பாத்திருக்கோம். போலீஸ் எல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஆமா, பார்க்க ஸ்மார்ட்டா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த முடிவு? ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தானே மாப்பிள்ள? ஒரு வாரத்துக்கு முன்னால நான் தான் மாப்பிள்ள. ப்ரோ, இப்போதான் கல்யாணம் ஆச்சுங்கிறீங்க, புது மாப்பிள்ளை வேற, ரெண்டாட்டியோடய அப்படி ஜாலியாக இருக்குங்க. நாங்களே திருட வந்திருக்கோம், இப்போ தான் தாலி கயிறு கட்டினீங்க, நான் அதுக்குள்ளே தூக்கு கயிறு கட்ட போறீங்களே. ப்ரோ, ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா தானே சொல்யூஷன் கொடுக்க முடியும். நீங்களே ஒரு திருட்டு பசங்க, நீங்க எனக்கு சொல்யூஷன் சொல்ல போறீங்களா? ப்ரோ, திருட்டு பசங்களா இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தான் ப்ரோ. எங்களால முடிஞ்சது நாங்க சொல்லுவோம். என்னங்கடா சொல்லுங்க ப்ரோ. உங்களை நம்பலாமா? நம்பலாம் ப்ரோ. நம்பலாம் ப்ரோ. ஆமா. காலேஜ் படிக்கும் போது கலர் அடிக்கிறது ஏன்டா சுடி போட்டு வந்தா? சுடிடாதீங்கடா. ஏய் நீ போடு போடு. ஏய் சாரி, ஆக்சுவலாக ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா, அவங்க வேற கலர் பொடி போட்டுட்டு இருந்தாங்க, அதான் உங்கள் மேலே பற்றுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. கீர்த்தி 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 உன்னதான்
உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நம்ம காலேஜ் பசங்கெல்லாம் ஹோலின்ட்டு கலர் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தானுங்க. நீ மட்டும் இவ்வளோ பிரைட்டா இருக்க, எப்படி? அந்த பையன் யாரு? யாரை கேட்குற? கூட்டத்திலே ஸ்மார்ட்டா இருக்கானே அவன் தான். ஸ்மார்ட்டா எனக்கு யாரும் தெரியலையே. ரிச்சர்ட் செக்கடிச்சு. ஓ அவனா? அவன் பேர் ராம். ஓ அவன் எப்படி? எப்படின்னா எதை கேட்குற? எப்படின்னா கேரக்டர் எப்படி நடந்துப்பான் அப்படி கேட்குறேன். நல்ல பையன்தான், ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் திக்கி திக்கி பேசுவான். அதனால யாராச்சும் அவனை பாவமாக நினச்சிப்பாங்களோன்ட்டு யார்கிட்டயும் பேச மாட்டான். முக்கியமாக பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டான். அப்படி யார்கிட்டயும் பேசாதவன் என்கிட்ட பேசினா தெரியுமா? உன்கிட்ட பேசினானா? எதுக்கு? Yes. அது அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு? சொன்னானே தெரியும். என்னாச்சு மச்சான்? இங்க வர டேய், வாடா. வணங்கண்ணா. ஏய் வாடான்ற தாண்டா வாடா. கூப்பினேங்கிற போயினேங்கிற நெக்கில் பத்தி அவனுக்கு சொல்லுங்க. உன்கிட்ட என்னடா சொல்றது? படா இருங்கடா, ஆளை கூட்டு வரேன்டா. இருங்கடா, என் மச்சான் வந்ததுக்கப்புறம் இருக்கடா உங்களுக்கு. ஆளப்பாரு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையலுக்கு மரியாதை இல்லை. டெய்லி இவனுங்களுக்கு இதே தொல்லையா போச்சு. முக்கியப்படாதுன்னா மச்சி. போ போ. டெய்லி நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டேன்னா லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு, விட்டுற லவ் யூ சொல்லு, எல்லாரும் பாக்குறாங்க. லவ் யூ சொல்லடி, எல்லாரும் பாக்குறாங்க. சொல்றீ விட்டுருக்கேனா ப்ளீஸ்ண்ணா. இப்படியெல்லாம் அழக்கூடாது. ஓகே இப்போ போ, நாளைக்கு வந்து சொல்லு போ. எனக்கு சினுங்கிறா மச்சி. வா ஆளை கூட்டு வரா, பொடி பையில கூட்டு வர. எதுக்கு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் இல்லாமல்லப்பா, சும்மா ராகிங் தான் பண்ணோம். ஐ லவ் யூ சொல்றது ராகிங்கா? இது வேறையா மச்சி, ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் யூ சொல்லணும்னா எவ்வளோ நேரம் டைம் எடுத்துப்ப? உடனே சொல்லிடுவேன். ஆனால் நம்ம ஹீரோ சார் இருக்கார்ல, லவ் யூ சொல்றதுக்கே ஒரு வாரம் டைம் எடுத்துப்பாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடும். போட்டுக்க வச்சா இவனை கூட்டு வந்து அடிக்க வந்துட்டான். ஏய் என்னடா முறைக்கிறா? என்ன முறைகிற? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, போட. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல, இங்க பாரு, யாருக்கும் பயப்படாத. நம்மளோட பயம்தான் அவங்களோட பலமே. புரியுதா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, ஒரு ஃப்ரெண்டா நான் இருப்பேன். ஓகே வாடா.
யார் என்னன்னு பார்த்துலாம் பழக மாட்டான். ஆனா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருப்பான். ஆனா ஒண்ணு, அவன்கிட்ட யாராச்சும் உண்மையா பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பான் தெரியுமா? அப்போ ஓகே. சரி இரு வரேன். எங்க போற? ஹேய் உன்னதாண்டி. தேங்க்யூ தேங்க்யூ. டேய் மாப்பிள்ள, யார் அந்த பொண்ணு உனக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு போகுது? டேய் மாப்ள, நீ சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணே போயிடும். நாங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். டேய் வாங்கடா. டேய் இருங்கடா, நானும் வரேன். அவங்களே போய் தெரிஞ்சுக்கிட்டும், நீ என் கூட வா. அம்மா, நிறுத்து. இந்த பொண்ணு என்ன புதுசா இருக்கு? நம்ம காலேஜா? இரு, இவ ஆல்ரெடி கமிட்டட். இந்த காலேஜா வெளி காலேஜா? இந்த காலேஜ் தான். மாப்ள யாரா இருக்கும்? சரி மாமா போவோம். நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ ஏன் இன்னைக்கு தான் காலேஜ் வந்த? நான் தான் சும்மா சொன்னா நீ இந்த காலேஜ்னு சொல்ற? அதெல்லாம் போக போக தெரியும்டி. எப்பா எனக்கு எதுவும் தெரிய வேணாம். உங்க அப்பா கிட்ட மட்டும் என்ன மாட்டி விடாம இரு. அதெல்லாம் பாத்துக்கலாம். எல்லாரும் பேசாதீங்க, கிளாஸை கவனிங்க. என்ன பிச்சி போடுவேன். என்னடி விக்கிற? ரைட்டு, வாழ உன்னை நினைக்கிறான் போலயே. இது ஏன் ஆளா? அந்த நாய் பக்கத்துல இருந்தாலே நீ நினைக்க மாட்டான், இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருப்பான். இதுல இப்ப என்ன நினைக்க போறானா? புரியல, இது என்ன புது பொருளையா இருக்கு? யாராவது நம்மள நினைச்சா நமக்கு விக்கல் வருமா என்ன? அட ஆமா கீர்த்தி, நீ வேணா உனக்கு பிடிச்சவங்கள உன் மனசுல நினைச்சு பாரு. அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் விக்கல் வரும். மட்டும் விக்கிட்டான். விக்க 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 விக்க. ஹை, ஆல்ரெடி உனக்கு விக்கல் வரும்னு தெரிஞ்ச மாதிரியே வந்து தண்ணி கொடுக்குறாளே. சம்திங் ராங். சரிப்பட்டு வரலையே. மச்சான், இதே நான் கொடுத்துருந்தா குடிச்சிருக்க மாட்டேன்ல? ஒன்றும் இல்லை, வாடா. என்னை விட்டு போக மாட்டேல. செத்தால் போக மாட்டேன். ப்ரோ கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க ப்ரோ. அப்புறம் என்னாச்சு?